சரக்கு கப்பல் வழியாக ட்ரோஜன் யானையின் மூலம் போதைப் பொருளை நூதனமாக கடத்திய கும்பல். அந்த கும்பல் பற்றிய செய்தி இதோ. ஜெர்மனியில் ட்ரோஜான் யானையின் மூலம் திட்டமிட்டு கடத்தப்படும் மரிஜூனா போதைப் பொருளானது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மரிஜூனா போதைப் பொருள் கடத்தலானது திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றது. மரத்தினால் செய்யப்பட்ட ட்ரோஜான் யானையின் வயிற்றுக்குள் ஏறத்தாழ 1 கிலோ எடையுள்ள இந்த போதைப் பொருளானது கானாவிலிருந்து சரக்கு கப்பல் வழியாக சார்புருக்கன் என்னும் பகுதிக்கு கடத்தப்படுகின்றன. ஆனால் இந்த ட்ரோஜான் யானை மூலமான கடத்தலில் போதைப்பொருள் மட்டுமல்லாது வேறு சில ரகசியங்களும் அடங்கியிருக்கும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த போதைப் பொருளானது ஒரு மருந்து பந்து போன்ற அளவில் கானாவிலிருந்து பிரஸ்ஸல்ஸ் வழியாக கொரியர் மூலம் பிராங்க்பர்ட் விமான நிலையத்திற்கு அனுப்பப்படுகின்றது என சுங்க இலாக்கா செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். 990 கிராம் அளவு இருந்த இந்த மரிஜூனா போதைப் பொருள் கடத்தலை கண்டறிந்த போலீசார் போதைப் பொருள் செல்லும் இடத்தை கண்காணித்தனர். இந்த போதைப் பொருளை 18 வயது நிரம்பிய இளம்பெண் ஒருவர் தனது 20 வயது காதலனின் வற்புறுத்தலின் பேரில் வாங்கினார். இறுதியில் இருவரும் கைது செய்யப்பட்டனர்.